பேசுறான் பாலிடிக்ஸ். மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், காசு பணம் துட்டு மணி என்ன மேன், இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் பணம் பணம்னு சுத்துறாங்க. வாங்க தர, உங்களை மாதிரி தாராள பிரபு யாரும் இல்லையே. டேய், எனக்கு ஏழ்வா கொடுக்க நினைக்கிறியா? நான் உனக்கு எதுவும் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. இப்போ நாட்டில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு தெரியுமா? கொஞ்சம் இருங்க, தேடி பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன். தேடியெல்லாம் பார்க்க வேணாம் மேன். நாட்டில் ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்க, கருப்பு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, கருப்பு பணத்தை ஒழிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரூபா நோட்டை செல்லாதுன்னு ஏடிஎம் வாசலில் காத்து கிடந்து தானே கருப்பு பணத்தை ஒழிச்சோம். ஆனால் எங்கோ நடக்கிற தப்புக்கு எங்கோ பொறுப்புன்னு சொல்கிற மாதிரி இந்தியாவில் செல்லாத நோட்டு அறிவிப்புக்கு பின்னாடி கள்ள நோட்டு நடமாட்டம்னு டேட்டா சொல்கிறாங்க மேன். எதுக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்களும் தினமும் ஒரு டேட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு தோற இதெல்லாம்? ஒவ்வொரு வருஷத்துலையும் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் இந்தியாவில் பிடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் இது வரைக்கும் 8.50 கோடி ரூபாய் கள்ள நோட்டு பிடிபட்டு இருக்குன்னு செல்லாத நோட்டு அறிவிப்புக்கு பின்னாடி 39 வழக்குகள் பதிவாயிருக்கு. அப்ப கள்ள நோட்டு நடமாட்டம் ஊருக்குள்ள இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? நான் சொல்லல மேன், டேட்டா சொல்லுது. அதை கேட்டு நான் சொல்றேன். 2019 3,17,384 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 2023 2,22,639 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஓஹோ, வருஷம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்தாலும் கள்ள நோட்டுகள் வரத்தாண்டா செய்யுது. அப்பா, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டுமா தோற? நீ எடுத்துக்கோ இல்ல கொடுத்துக்கோ மேன். நாட்டு நடப்ப சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்க தோற. It's a cabinet.